மக்களே வணக்கம். ஸ்டாலினின் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத சாராய சாம்ராஜ்யத்தில் அமைதி பூங்கா அமைக்க விடமாட்டாங்க போல தெரியுதே. நாங்களும் நல்ல சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, மெத்தாம்பீட்டமின்னு முடிஞ்ச அளவுக்கு விற்று மக்களை அமைதிப்படுத்தி படுக்க வைக்கணும்னு பார்க்குறோம். பிரச்சனை தான் வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் நினைச்சது நடக்க மாட்டேங்குதே. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தின் மூலம் இந்த கட்சி தமிழகத்திலும் இருக்கிறது என்று நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கட்சி தலைவர் கொலையுண்டதற்கு இந்தியாவின் வயலண்ட் ஹிந்து கௌல் பிராமணன் ராகுல் கூட இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஹத்ராஸுக்கும் மணிப்பூருக்கும் போக நேரம் இருக்கும் அவருக்கு கள்ளக்குறிச்சி எங்கே இருக்குன்னு அங்கே போய் காங்கிரஸ்காரங்களை கேட்கறதுக்கு தான் போயிருக்காராம். அது சரி, வெஸ்ட் பெங்காலுக்கு ஏன் போகலை? அங்கே நடந்த கலவரங்கள் எல்லாம் கலவரம் இல்லையா? நல்ல வேளை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. மணிப்பூர் மாதிரி சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் கெட்டு போய் கிடக்குதுன்னு உண்மையை உளறி விடுவாரோன்னு ரொம்பவே பயந்துட்டோம். பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்தில் வளர்ந்தா நாங்கள் கவலையே படமாட்டோம். திருமாவளவன் தான் கவலைப்படணும். அவர் கட்சிக்கு தான் ஆபத்து. அந்த பட்டியலின மக்களின் பாதுகாவலனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கவலை வராதா? வந்திருக்கும் இந்நேரம். நமக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்தில் வளர்ந்தா நல்லது தான். ஒன்றோ ரெண்டோ சீட்டை கொடுத்து அவங்கள நமக்கு நிரந்தர அடிமையா வச்சுக்கலாம். நமக்கு அது ஒரு அரசியல் சௌரியம் பாருங்க. அப்பதான் அந்த கட்சி அசுர வளர்ச்சி அடையாம அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கும். திமுக என்ற புளிய மரத்துக்கு அடியில் தான் எல்லா கட்சிகளும் வளரணும், தெரியுமா? இவங்க வளர்ச்சியையும் கண்காணிக்கணும். இல்லைன்னா ஊருக்குள்ள இருக்கிற அண்ணா, பெரியார், கலைஞர் சிலைகளுக்கு பதிலாக இவங்க யானை சிலையை ஊர் ஊராக கொண்டு போய் வச்சுடுவாங்க. அப்புறம் காட்டுக்குள்ளே இருந்து வழி தப்பி ஊருக்குள்ளே வர்ற காட்டு யானைங்க யானை சிலையை பார்த்து டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும், தெரியுமா? பாவம், திராவிட மாதிரியே அதுவும் ஒரு ஐந்தறிவு பிராணி தானே. பகுஜன் சமாஜ் கட்சிக்காரனுங்க சிலை வைக்கிறதுல நம்மளையே அடித்து ஒலையில் போட்டுருவானுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்கோ. அதான் சொன்னேன். தமிழகத்தில் நிறைய தொழிற்கூடங்களை கொண்டு வரணும்னு துபாய், ஜப்பான், சிங்கப்பூர், அமெரிக்கா எல்லாம் போய் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் திருப்பாச்சி, அருவா பட்டறை தான் அதிகமாக ஊருக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் தமிழகம் நம்பர் 1 மாநிலமாக ஆயிடுச்சு ஏற்கனவே. இந்த ஐஎம்டி, அதாவது இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அடிக்கடி அடைமலைக்கு அலர்ட் கொடுக்குற மாதிரி கொலையாளிகள் கொல்லவாரான்னு அலர்ட் கொடுக்க ஒரு தமிழ்நாடு மர்டர் டிபார்ட்மெண்ட் என்ற ஒரு அமைப்பை தமிழகத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தணும். புத்த மதத்தை தழுவிக்கிட்டு அமைதியாக செவனேன்னு செம்பியத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருந்த மனுஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் வெட்டி சாச்சிருக்காங்களே, அதை கேள்விப்பட்டதும் அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். இது எங்கேயாவது உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கப்படாதா? மீடியா பசங்களை ஏவி விட்டு நல்லா கவ்வா வச்சுருக்கலாம், டிபேட் நடத்தி டைமை போக்கியிருக்கலாம். அமைதி பூங்காவுக்கு முள்ளுக்கம்பி வேலி போட்டுக்கிட்டு இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கத்தை ஏன்டா இப்படி பயமுறுத்துறீங்க? நாங்கள் விக்கிரவாண்டியில் பணப்புழக்கம் அதிகரிக்க பொருளாதார நடவடிக்கை எடுப்பதா, இல்லை உங்கள் அருவா பஞ்சாயத்தை கவனிப்பதா? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் கிடக்குன்னு கோவன் கூட கொட்டடிச்சு பாட்டு பாடாமல் டாஸ்மார்க்கு சரக்கு அடிச்சுக்கிட்டு அமைதியாக தான் வீட்டில் இருக்காப்புல. நந்தினி கூட இப்பெல்லாம் வெள்ளை பேப்பரு, அட்டை, மார்க்கர் பெண்ணு இதெல்லாம் வாங்குறத நிறுத்தி விட்டா, அது தெரியுமா? இந்த அண்ணாமலையும் எல்முருகனும் எடப்பாடியும் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதாட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. பேட்டி கொடுக்குறாங்க, கவர்னரை போய் பார்க்குறாங்க. குசும்பு பிடிச்சவனுங்க. கொலையாளிகளைத்தான் உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டோமே, அது ஒரு சட்ட நடவடிக்கையா உங்களுக்கு தெரியலையா? அதை எவனாவது பாராட்டுறானா? பார்த்தீங்களா? எங்களை கடுப்பேற்றுறதுக்கு திமுக கார மாதிரியே இருக்கான், அப்படியே சொல்கிறது. நல்லா பாருங்க, அது திமுக மூஞ்சி இல்லை, அது திராவிட மூஞ்சி. உடனே அரெஸ்ட் பண்ண பிறகும் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கறது எல்லாம் வெறும் அரசியல். இந்த மாதிரி அவியல் எல்லாம் நாங்கள் எவ்வளவோ பார்த்துட்டோம், எவ்வளவோ பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இந்த அவியல் அரசியல்லாம் தெரியாதா என்ன? நாளும் தெரிஞ்ச ஆட்டோக்காரன் தான் மர்டர் பண்ண ஸ்கெட்சு போட்டு கொடுத்தானாமே. அதுக்குன்னு ஆட்டோ டிரைவருங்க படுத்து தூங்கக்கூடாதுன்னு தடை விதிக்க முடியுமா? வாங்கின டாஸ்மார்க் சரக்கை ரோட்டில் வச்சு அடிக்காமல் ஆட்டோக்குள்ளே வச்சு குடிக்கிற அவங்களுடைய கடமை உணர்வை பாராட்டாமல் குத்தம் சொல்ல வந்துட்டீங்களே. ஆற்காட்டு சுரேஷை ஆம்ஸ்ட்ராங் ஆட்கள் கொன்னதற்கு தமிழக போலீஸிடம் எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆற்காட்டு சுரேஷின் பிறந்த நாள் அன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொன்னதை பழிவாங்கும் நடவடிக்கை என்று எப்படி சொல்ல முடியும்? நல்லவேளை கொலையாளிகள் நல்ல பிள்ளையாக வந்து சரணடைஞ்சிட்டாங்க. இல்லைன்னா ஸ்காட்லாண்டு யார்டு போலீஸ் கையால் ஆகாத போலீஸ் அப்படின்னு
சொல்லி மானத்தை வாங்கியிருப்பானுங்க. போலீஸ் அதிகாரி அஸ்ரா கார்க்கு கொலைக்கு ஷார்ப்பா உள்ள ஆயுதங்கள் உபயோகிக்கப்பட்டு இருக்கின்றன என்று ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லி இருக்காரு. அப்புறம் அவங்க மொன்ன கத்தியை எடுத்துட்டு வந்தா கொலை பண்ண வருவான். நல்ல ஆளையான்னு இருக்கு. இனிமேல் சொமாட்டோ ஸ்விக்கி காரனை பார்த்தா ஒவ்வொரு கலங்குமே. அவன் கொலை பண்ண வந்திருக்கானா இல்லை கொலை பண்ணின சிக்கனை கொண்டு வந்திருக்கானான்னு குழப்பமா இருக்குமே. சென்னை கார்பரேஷன் லாயராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கையே கொன்ன மாதிரி நம்மளையும் அவன் கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஜொமாட்டோக்காரன் டொமாட்டோ வெட்டுற மாதிரி நம்மளையும் வெட்ட மாட்டான்னு என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அந்த உத்தரவாதத்தை இந்த அரசாங்கம் கொடுக்க முடியுமா? ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் உடனே மாற்றப்பட வேண்டும். தமிழ்நாடு உளவுத்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது. சிபிஐ என்கொயரி வேண்டும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று மாயாவதியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொலையாளியின் பின்புலத்தில் யார் இருக்கா என்று அவங்களுக்கு அறியணுமா? தமிழ்நாட்டில் தான் கொலை, கொள்ளை, வழிப்பறி, செயின் ஸ்நாச்சிங், பெட்ரோல் குண்டு வீச்சு எல்லாம் ஒரு தினசரி வாடிக்கை தானே. சந்தேகம் இருந்தால் தமிழ் டிவி சேனல்களை பாருங்கள். குற்ற பின்னணி, கிரைம் டைம், கிரைம் ஃபைல், நடந்தது என்ன போன்ற நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு சேனலிலும் தினமும் நடைபெறுகிறது. இதிலிருந்தே தெரியலையா தமிழ்நாடு ஒரு மக்களை அமைதியாக்கும் பூங்கா என்று? எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் அவன் அரசியல் கட்சியில சேர்ந்துட்டா அவன் மக்கள் போற்றும் தலைவனாக ஆகிவிடுவான். அவன் இறந்த பிறகு அவனுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்பது தமிழனின் தக்காளி சட்னியில் ஊர்ன ஒரு உண்மை. அதுதான் அவன் கலாச்சாரம், பண்பாடு. தெரிஞ்சுக்கப்பா, திராவிட பண்பாட்டை தெரிஞ்சுக்கோ. அந்த பண்பாட்டை எளிதாக தூக்கி வீசிவிட முடியுமா? அவனுக்கு கல்வி தந்தை, கொடைவள்ளல், மக்கள் தலைவன், போராளி என்று பல பட்டங்களை தர தமிழ் மக்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் பண்ண வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள் தொண்டர்கள். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர வாய்ப்புள்ளது என்று அரசு தரப்பு சொன்னதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஏன் உங்களுக்கு மெரினா பீச் என்று ஒரு பெரிய கல்லறை தோட்டம் ஒன்று உள்ளதே, அங்க போய் ட்ரை பண்ணலையா? ஓ, ஊழல் பண்ணவனுக்கு தான் அங்க இடம் கொடுப்பாங்களோ அப்படின்னு எவனோ சொன்னானா? அவங்களும் அந்த ஆளை விட்டுட்டாங்க. பிரச்சனை தீர விடியல் அரசாங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் போட்டுட வேண்டியதுதான். அவர் தான் கொலை பண்றவங்கள்ல எத்தனை ஜாதிகள் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ரிப்போர்ட் தயாரிச்சு கையில கொடுத்துருவாரு. பள்ளிக்கூடங்களில் எப்படி ஜாதி வித்தியாசம் இல்லாத சூழலை உருவாக்குவது என்று அவர் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு தமிழகமே மூக்கிற விரல வச்சுதான் இல்லையா? அப்போ புலந்த வாய் இன்னும் மூடவே இல்லை தெரியுமா? இந்த தருணத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நானும் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயாவதி வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொன்னாலும் மக்கள் நம்ப போவதில்லை. அதுதான் இங்குள்ள உண்மை. சரி, இன்னொரு தகவலோடு நான் மீண்டும் வருவேன். ஜெய்ஹிந்த். काटना मत, इसको दिखाना जरूर पब्लिक को भी और हमारे जो 240 के करीब हमारे सांसद लोग हैं उनको भी। थोड़ा हमारे सांसदों ने भी गलती किया। गलती ये किया कि जब इन्होंने ये लैंग्वेज निकाला था ना, तो इनको संसद भवन का दरवाजा बंद करके और निकाल करके जूता पटापट 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 तब तक बजाना चाहिए था कि जब तक इस राहुल गांधी के सर के बाल गंजे नहीं हो जाते, तब तक मारना चाहिए था। और जिस दिन मेरा आमना सामना हो गया, मैं गरीब हूँ, बहुत गरीब परिवार का ब्राह्मण हूँ मैं, ये मोदी की नहीं, ये गरीब की गारंटी है कि पहला जूता मैं राहुल गांधी को मारूंगा और उस दिन जवाब पूछूंगा, अरे राहुल गांधी बेवकूफ और पप्पू तू मेरा जवाब दे पहले कि तूने सनातन धर्म को ललकारा था और उस जनेऊ की बेइज्जती तुमने की थी कि जो फर्जी अपने तन पर डाला था। तू नापाक है, नापाक ही रहेगा।